வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, வார ராசி பலன் பார்க்க போகிறோம். அதாவது பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்துக்கான வார ராசி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த வீடியோவில் ரிஷபம் ராசி வார பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல மரியாதைக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்கும். அவங்க செய்கிற வேலையிலெல்லாம் அவங்க மேலே இருக்கிறவங்கெல்லாம் ஒரு மரியாதையோட ஒரு பொறுப்பு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் முன்னிலை வர்றதுக்கு ஒரு வாரம் தான் இந்த வாரம். முக்கியமான வாரம். வேலை செய்கிற இடத்துல பொறுப்பு வந்து அதிகரிக்கும். இந்த வேலை இவர் பார்த்துருவாருப்பா, அவர் கையில் கொடுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வேலையும் உங்களுக்கு பொறுப்பு கூட வரும். அதுக்கான பாராட்டும் வரும். அது வந்து மேலதிகாரிகள்லாம் உங்களை வந்து ஒரு இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குப்பா, அது அவர் கையில் அந்த வேலையை கூட அவர் கரெக்டாக முடிச்சு கொடுத்துருவார் அப்படின்னு உங்களோட சுப்பீரியர் ஆஃபீஸை ரெக்கமெண்ட் பண்ணுற அளவில் இந்த வாரம் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றத்தை தர்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. நீங்கள் முன்னாடியெல்லாம் அமைதியாக எந்த பலன் கிடைக்கலையேன்னு சொல்லி செய்த வேலைகளுக்கெல்லாம் இப்போது வந்து உங்களுக்கு ஒரு கவனத்தில் எடுத்துப்பாங்க. அப்பா இந்த வேலை அப்போது செஞ்சார்ல, இது நல்லா பண்ணார்ல, சரிப்பா இது அவர் கையிலே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கூடுதல் பொறுப்புலாம் இந்த வாரம் வர்றதுக்கு அதிகமான காரணங்கள் இருக்குது இந்த வாரம் பொறுத்தவரையில். அதே சமயத்தில் அதிகமாக வேலை வர்றதுனால கொஞ்சம் மன அழுத்தம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக, இது நம்ம தானே பண்ணுறோம், இது நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் மனசில் கொஞ்சம் லேசாக்கி அதை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் பொறுத்தவரையில். வருமானம் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும். ஒரு நஷ்டம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதே சமயத்தில் பணம் வரும், ஒரு நிலையான ஒரு நிலைத்த தன்மையாக வரும். அதிகமாக தடால்னு பணம் வர மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, சமமாக சீராக வரும். நீங்கள் எங்கேயாவது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதிலெல்லாம் கூட உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் குடும்ப செலவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் ஏதாவது ரிப்பேர் செலவு, உங்களோட சின்ன நீங்கள் உபயோகப்படுத்துகிற பொருள்களுக்கான இப்போ செல்ஃபோனோ இல்லை வேறு ஏதோ உங்களோட வண்டியோ சின்னதாக ஏதாவது ஒரு ரிப்பேர் செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சி அதில் மாட்டிக்காதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க. குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் உங்கள் பேச்சுக்கு வந்து ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும். நீங்கள் பெரியவங்க கூட ஏதாவது ஒரு ஆலோசனை கேட்டு செயல்பட்டீங்கன்னா இந்த வாரம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்புகள், நல்லபடியான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. பெரியவங்களோட சஜஷன் இல்லாமல் அது கேட்டுக்கோங்க. உங்கள் உறவுக்காரங்கிட்ட இருந்த பழைய மனஸ்தாபம், சகோதரர்கிட்ட இருந்த ஒரு சின்ன மனக்கசப்பு எது இருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு இந்த வாரம் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு நல்ல புரிதல் வந்து கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். பொதுவாக எந்த உணர்ச்சியும் உள்ளேயே வச்சுக்காமல் மெதுவாக பேசுங்க. ரெண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒரு உறவாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பேசிக்கிட்டிங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு மனநிலையை கொண்டு வரத்துக்கு, ஒரு அமைதி கொண்டு வரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஏதாவது ஒரு சீரியஸான விஷயத்த நீங்கள் நல்லா யோசிச்சுட்டே இருப்பீங்க. எதிர்காலத்தை பற்றி ஒரு பாதுகாப்பு, அது என்ன இருக்குது, எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டுனே இருப்பீங்க. ஆனால் இது கெட்டது கிடையாது. ஒரு நல்ல ஒரு நிலையான முடிவு எடுக்கிறதுக்கு தயாராகிறீங்க அப்படிங்கிறது தான் இது இருக்குது. அதனால் எந்த ஒரு கவலையும் வச்சுக்காதீங்க. அந்த யோசனை வரும். ஆனால் ரொம்ப நேரம் அந்த யோசனை பண்ணி டயர்ட் ஆகிக்கிறதுக்கு முயற்சி செய்யாதீங்க. கழுத்துலேயோ இல்லை தோள்பட்டையிலையோ உங்களுக்கு வந்து ஒரு வலி வர்றதுக்கு இந்த வாரம் காரணமாக இருக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. தூக்கம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணுங்கள். டைம் கிடைக்கிறப்போ நல்லா தூங்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. தூங்குற கிடைக்கிற நேரத்தில் வந்து வீணாக செல்ஃபோன் அது இது பார்த்து டயர்டில் கூட்டிக்காதீங்க. அதை வந்து பேலன்ஸ் பண்ணி ரெஸ்ட் எடுங்க நல்லா. அதுதான் உங்களுக்கு இந்த வாரம் அதிகமான ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்க போகுது. அதே மாதிரி தண்ணி குடிக்கும்போது கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு டைஜஷன் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படாமல் இருக்க ஒரு ஹாட் வாட்டர் குடிக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இரவு நேரத்தில் வந்து அதிகமாக எதுவும் சாப்பிட்றத குறைங்க. அதாவது அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாக்கிங் ப்ராக்டிஸ் ரெகுலராக பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நல்ல காலையில்
இல்லைன்னா சாயந்தரத்தில் ஒரு ½ அன் ஹவர் ஆச்சும் வாக்கிங் பண்ணுங்கள். அதாவது ரொம்ப வேகமாலாம் நடக்காமல் நிதானமாக நடங்க. அது ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா பலவீனம்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பரிகாரம் என்ன மாதிரியான இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி வழிபாடு செஞ்சிங்கன்னா அது ஒரு நல்ல வழி உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். வெள்ளை கலரில் இருக்கிற ஸ்வீட் ஏதாவது நீங்கள் தானம் கொடுத்தீங்கன்னா உங்கள் மனசு அமைதி ஏற்படும். ஒரு பொருளாதார சீரமைப்பு ஏற்படுறதுக்கு இந்த வாரம் உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் நல்ல ஒரு வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பொறுப்புகள் எல்லாம் அதிகமாகும். அதுக்கேற்ற பலனும் கிடைக்கும். பணவரவும் நிலையாக இருக்கும். குடும்பத்துலேயும் ஒரு ஆதரவு நல்லா இருக்கும் ரிஷபராசி பொறுத்தவரையில். இதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இதே மாதிரி அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நாம் மீண்டும் சந்திக்கிறேன் உங்களை இதே மாதிரி வார ராசி பலன் சொல்லி. ரிஷப ராசிக்காரர்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி, வணக்கம்.